மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபேர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தக் லைஃப் திரைப்படம் இப்போதான் பார்த்துட்டு வந்திருக்கோம். சுட சுட படம் நீங்களும் பார்த்துட்டீங்க. எப்படி இருந்தது படம்? ஒரு 34 வருஷத்துக்கு பிறகு கமலஹாசன் மணிரத்னம் காம்பினேஷனில் நாயகனுக்கு பிறகு நாயகன் பார்ட் 2 நாயகன் மாதிரி இருக்குது. நிறையா அந்த படத்தை எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஒரு பெரிய அளவில் ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 5000 ஸ்க்ரீனிங். ஒரு 5 லாங்குவேஜில் படம் வந்திருக்கு. ஒரு லாங்குவேஜில் வரல, கர்நாடகாவில் வரல. மற்றபடி 4 லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய ப்ரொமோஷன். உலக நாடுகள் முழுவதும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போய் படத்துக்கு ப்ரொமோஷன், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூட்டு வந்து வச்சு தனியாக அதுக்கு ஒரு ஈவெண்ட்டு, ஒரு பெரிய இது நடந்தது. படத்தினுடைய பாடல் பெருசாக நமக்கு படத்துக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டே இருந்துச்சு. அந்த முத்தமலை சாங்கை வச்சு ஒரு பெரிய டிபேட்டே ஓடிட்டு இருந்துச்சு. உண்மையில் நாயகா அந்த 2 பாட்டையும் படத்தில் இல்லை அப்படிங்கிறதான் பெரிய கொடுமை. இப்படி ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்த படம் ஒரு நம்பிக்கையோடு போய் பார்க்கப்பட்ட படம் தான். முதல்ல படத்தில் உள்ள ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கல். எப்பவுமே மணிரத்னம் படங்களில் நல்லாயிருக்கும். இந்த படத்தை ஒன்றும் நல்லா இருக்குது. ரவி கே சந்திரனுடைய ஃபோட்டோகிராஃபி, ரஹ்மானுடைய ரீரெக்கார்டிங்லாம் அந்த கண்ணாடி தெரிச்சா கூட நம்ம மேலே விழுகிற மாதிரி இருக்குது. அந்த ஒரிஜினல் எஃபெக்ட்ஸை கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட நல்லாயிருக்கு. பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு படத்துடைய ரீரெக்கார்டிங், ஃபோட்டோகிராஃபி, டெக்னிக்கல் வைஸு. சிம்புக்கு இது ஒரு கம்பேக் படம்னே சொல்லலாம். ஒரு பெரிய லெவலில் எஃபெக்ட் போட்டிருக்கிறாரு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாரு. லொக்கேஷன் வித்தியாசம். நேபாள் கூப்பிட்டு போகிறாங்க, எங்கெங்கேயோ நம்ம லொக்கேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த நேபாள் லொக்கேஷன் இருந்தாலுமே அது இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுற ஆங்கிள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கமலஹாசன் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு கெட்டப்பாகவும், அப்புறம் அதுக்கு பிறகு படம் ஃபுல்லாக ஒரு கெட்டப்பாக வர்றாரு. அந்த ஏஜ் தெரியுது. இது வரைக்கும் விக்ரமில் பார்த்த கமல் இதில் இல்லை, கொஞ்சம் ஏஜ் தெரியுது. த்ரிஷா படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் சமீபங்களில் வந்த த்ரிஷா படங்களை இந்த படத்தில் த்ரிஷா அவர் அழகாக காமிச்சிருக்கிறாங்க. கதை அப்படின்னு பார்த்தா ஒரு பழி வாங்கும் கதை தான். ஒரு கேங்ஸ்டார் ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே எதிர்பாராதரமாக இன்னொருத்தரை தவறுதலாக கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு அந்த கொலை பண்ணவர், இறந்து போனவருக்கு 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தையை எடுத்துகிட்டு இவர் வளர்க்குறாரு. அதில் ஒரு குழந்தை எஸ்கேப் ஆயிரும். இன்னொரு குழந்தைய மட்டும் ஒரு பையன், அந்த குழந்தை தான் சிம்பு வளர்க்காரு. இவர் ஒரு கமலஹாசன் இந்த படத்தில் ஒரு பெரிய டானாக இருக்கார். இவர் எடுத்து வளர்க்கக்கூடிய குழந்தையாக இருக்கார். கடைசியில் இல்லை நம்ம அப்பாவை கொண்டது இவர் தான் அப்படின்ற ஏதாவது அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது உண்மையா பொய்யா, இவர் பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஒரு சின்ன நாட்டு கதை தான். ஆனால் படம் ஃபுல்லாக ஃபைட்டு. எத்தனை ஃபைட்டு, எத்தனை கேங்கு, யார் அடிக்கிறா அப்படிங்கிற எதுவே நம்மளால் கெஸ் பண்ணிக்கிற முடியாத அளவுக்கு படம் முழுக்க சண்டையாக இருக்குது. ஒரு 2 கேங் இருக்குங்கிறாங்க. அந்த கேங் பார்த்தா அவர் மினிஸ்டரா, அவர் அரசியல்வாதி, அது எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு தொழில்ன்றாங்க, அந்த தொழிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணல. பார்த்தா திடீர்னு உட்காந்து பேசிட்டே இருக்கானுங்க. வா ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வா, நம்ம கோவா போகலாம் அப்படின்னு. 2 வீலர் எடுத்துகிட்டு பக்கத்துக்கு போயிட்டு வர மாதிரி. ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு பைலட் லைசன்ஸ் வேணும், அங்கே பெர்மிஷன் வாங்கணும். பார்த்தா படான்னு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு 2 அதில் லோக்கல் கேங்ஸ்டர்ஸ், டான் கூட கிடையாது, அந்த குரூப்பில் இருக்கிற 2 ரவுடிங்க பேசிக்கிறாங்க. ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கோவா வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஹெலிகாப்டர் எடுத்து கோவா போயிட்டு. எதுக்கு கோவாவுக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அதுவும் தெரியல. படம் பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ். லென்த்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இவ்வளோ நேரம் போயிடுச்சா அப்படிங்க. 1.5 மணி நேரத்தில் விட்டுறாங்க. பார்த்தா ஒரு 3 மணி நேரம் ஓடின மாதிரி இருக்கு. படத்தில் ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்டது அந்த பாட்டு, முத்தமலை சாங்கும் விண்வெளி நாயகா. அந்த 2 பாட்டுமே படத்தில் இல்லை. விண்வெளி நாயகா பாட்டை கடைசி டைட்டில் போட்டுருக்காங்க, ரோலிங் டைட்டிலில் போட்டு விட்டுருக்காங்க அந்த பாட்டை. முத்தமலை சாங் கிடையாது. அந்த 5 வண்ண பூவை சாங் தான் படத்தில் ரீரெக்கார்டிங் மாதிரி அங்கங்கே அதை பேஸ் பண்ணிடுறாங்க. ஜிங்குஜா பாட்டு படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இதுதான் படம். எதிர்பார்த்து போன அளவுக்கு படம் ஒரு பெரிய திருப்திகரமான படமாக இல்லை. மற்றபடி கமலஹாசன் இந்த வயசுலேயும் பெரிய அளவில் எஃபெக்ட் போட்டிருக்காரு, நடிச்சிருக்கிறாரு, ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த வயசில் யாரும் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்களான்னு தெரியல. பட் அதுக்கு ஒரு கதை வேணும்ல, அதுக்கு ஒரு கதை வேணும், அதுக்கு ஒரு லாஜிக் வேணும், ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். இப்போ மணிரத்னத்துக்கு என்ன ஆச்சுன்றதான் பெரிய கேள்வி. மணிரத்னம் அவர் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர். இந்த வருஷம் நிற்கிறாரு. அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய டேரக்டரை பார்த்து அவரும் அந்த மாதிரி நான் பண்ணணும்னு பண்ணியிருக்கிற மாதிரியே தோணுது எனக்கு. இப்போ இருக்கக்கூடிய யங் டேரக்டரை பார்த்து நம்ம இதுதான் ட்ரெண்டிங் போல, இப்படி பண்ணால் தான் படம் சரியாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சி அதே மாதிரி அவருடைய ஸ்டாண்டை விட்டு இறங்கி வந்துட்டாரோன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலாக அவருடைய சமீப கால படம் கூட எதுவும் சரியாக போகல இல்லையா? ஆமாம், அவருக்கும் ஒரு கம்பேக் தேவைப்பட்டது. இந்த படம் பெரிய பேக் ஆகிப்போச்சு. கம்பேக் மாதிரி இல்லை, பெரிய பேக் ஆயிடுச்சு. பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. பார்த்தா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ், பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஜோஜு ஜார்ஜ் இந்த படத்துலையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட்டு ரெட்ரோவில் அந்த மாதிரியான படங்களில் வேஸ்ட் பண்ணாங்க. இந்த படத்துலையும் வேஸ்ட் பண்ணார். ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். 2 இந்த ரெட்டன்கிற படத்தை கமலஹாசன் கூட சொல்லியிருப்பார். அந்த படத்தை நிறையா ஓடிடியில் கூட பார்த்தா தெரியும். 2 கேரக்டர் வேற ஆளாக பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் இந்த படத்தில் சும்மா ஒரு அடியாள் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
மற்றபடி ஸ்டார் காஸ்ட்லாம் அங்கங்கே வர்றாங்க, யாருன்னு அவங்கள பற்றின டீட்டெயில் எதுவும் சொல்லலை. படத்தில் ரொம்ப லென்த்தியாக போடுற மாதிரி இருக்குது. படம் வந்து ஒரு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஃபைட்டு தான், ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு எத்தனை அது ஒரு லிமிட்டு தானே. ஒரு 3 ஃபைட்டுக்கு பார்க்கலாம், 4 ஃபைட் பார்க்கலாம். படம் முழுக்க சண்டை காட்சி, பழைய இடத்துல சண்டை காட்சி, பனிமலையில் சண்டை காட்சி, மொட்டை மலையில் சண்டை, எங்கே பார்த்தாலும் அடிச்சு மல்லு கட்டி பாட்டில் உடச்சி கிளாஸை உடச்சி வெளியில் வர ரத்த கலரியாக தான் நம்ம வரணும். அது மாதிரி ஒரு ஃபைட்டு நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு லாஜிக் இல்லை, லீடு இல்லை. அந்த மாதிரி எங்கெங்கேயோ போகுது படம். போகுது. அபிராமி இருக்கிறாங்க, அபிராமி கடைசியில் அதுக்கு ஒரு ஃபீலிங் மாதிரி ஒரு டச் வச்சுருக்கிறாரு. பட் எதுவுமே பெருசாக வந்து படம் வந்து ஒரு ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 38 வருடம் கழிச்சு 2 பேர் இணைகிறாங்க, 2 லெஜண்ட் இணைகிறாங்க. படம் எப்படி இருக்க போகுது, சிம்பு வேறு இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மணிரத்னம் வந்து பெரிய அளவில் இந்த படத்தில் சோபிக்கல்னு சொன்னீங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் எடுத்த படங்கள் எல்லாமே ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்தது. ஹேராம் பார்த்தோம், விருமாண்டி பார்த்தோம், அப்படி பல படங்கள் உதாரணங்கள் சொல்லலாம். அவருமே இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ கமல் மேலேயும் நம்ம ப்ளேம் பண்ணணும். இல்லை, திரைக்கதைன்னு போட்டு 2 பேரும் போடுறாங்க. அதில் எங்கே திரைக்கதை இருக்குன்னே தெரியலையே. மொத்தத்துக்கு 10 பாட்டு, மொத்தத்துக்கு 10 ஃபைட் இருக்கு. 10 ஃபைட் இருக்கு. 2 பேரும் எப்போ பார்த்தாலும் கோவமாக கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. திரைக்கதையில் ஒரு கதையை சுவாரஸ்யப்படுத்தி அடுத்தடுத்து அதில் கொண்டு போகிறது தான். எங்கே அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரியல. அதில் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயம் வைக்கணும்னு நினைக்கிறார். ஒரு டானா இருக்கிறாரு, அவருக்கு ஒய்ஃப் மேலே ஒரு அஃபேர் இருக்குது, அதனால வந்து அஃபெக்ஷன் இருக்குது. அதை வந்து இவர் வந்து என்னென்னா அதுக்காகத்தான் திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிறாருங்கிறாரு. அதனால அதை வந்து ஒரு அந்த எமோஷனலில் கனெக்ட் பண்ணல. அதுக்கு அதில் கேப் விட்டுருக்குறாங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இப்போ சமீப காலங்களில் அதெல்லாம் பார்க்குறதே இல்லைன்னு போல. இவர் அடித்து ஒரு பனிமலையிலேருந்து தூக்கி எறிகிறாங்க புல்லட்டோட. பார்த்தா இவரே வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணி புல்லட் எடுத்துறாரு. இல்லை, சுட போகிறோன்னு முடிவாயிடுச்சு. வயிற்றுல சுட்டதுக்கு தலையில் சுட்டுன்னு தான் முடிஞ்சிருக்கும். இல்லை, வகுத்திலே சுத்தாலும் ஒரு 60 வயசு ஆளை போய் நீங்கள் பனிமலையிலேருந்து தூக்கி கீழே போட்டு அவர் உருண்டுலாம் போய் மரத்தெல்லாம் உடச்சி கீழே விழுந்து அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சிடாப்புல, தூங்கி எந்திரிச்சு போய் தருமாறு எந்திரிச்சு அவரே பார்க்குறாரு குண்டு இருக்கா அப்படின்னு அப்படியே எடுத்து போறாப்புல. அவன் ப்ராப்பராக அனஸ்தேசியா கொடுத்து டாக்டர்ல வச்சு ஆப்ரேஷன் பண்ற ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகி போகுது. இந்த கன்னட படத்துல தெலுங்கு படத்துல ஒரு ஹார்ட் அப்படியே எடுத்து வச்சு காலி திருப்பி அது பண்ற மாதிரி முதல் நாள் அடிச்சு தூக்கி போடுறாங்க, அது புல்லட்டோட. அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சிடாப்புல. எந்திரிச்சிட்டு பார்க்குற புல்லட் இருக்கு, இதுவே இறங்கி ஒட்டி கிடக்கு. அப்படி டப்புன்னு தூக்கி எந்திரிச்சு போயிட்டு நடந்து போயிடுறாரு. ஏன் என்ன நடக்குது இங்கே நாட்டில்ங்கிறதே ஒன்றும் புரியல போல. ப்ராப்பராக ஆஸ்பத்திரியில் இசிஜி இதெல்லாம் எக்கோலாம் எடுத்து ஒரு அனஸ்தேசியா டாக்டரை வச்சு 10 டாக்டர் பேர் கொண்ட குழுவில் ஆப்ரேஷன் பண்ணது ஃபெயிலியர் ஆகி போகுது. பக்கத்தில் கிடைக்கிற கண்ணாடி துண்டு எடுத்து படாருக்கு இதை எடுத்தாரு. செப்டி கிப்டி ஆயிராது. சாதாரண நாயன் பரவாயில்ல, உலக நாயன், விண்வெளி நாயன் வேற. இவங்க வாட்டுக்கு ஆப்ரேஷன் இப்படி பண்ணி விட்டாங்க. படத்துல நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரோல் ஆகிற விஷயங்கள் நிறைய இருக்கு. வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் நடந்த ஒரு விஷயம் இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை ஆனால் இந்த படத்தை அப்படியே எங்கெங்கேயோ போகிற படத்தை அப்படியே அந்த பக்கம் போகாதீங்க இந்த பக்கம் போகாதீங்க வண்டியை வந்து அப்படியே ஸ்டேரிங் எப்படி பிடிச்சி கொண்டு போகிறது ரகுமான் தான். அங்கங்கே அந்த ரீரெக்கார்டிங்கை போட்டு அந்த அப்படி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தூங்கிட்டு எழுப்பி விட்றாப்புல. தூங்காதீங்க, எந்திரிக்க, நான் இருக்கேன் தூங்காதீங்க, எழுப்பி விட்றாப்புல. ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கிற விஷயத்த ரீரெக்கார்டிங்கில் காமிக்கிறாரு. ரீரெக்கார்டிங்கில் ஏதோ ஒரு மேட்டர் அடுத்து வரப்போகுது சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. அப்படிதான் ரீரெக்கார்டிங்கில் பண்ணியிருக்காரு. இந்த ரெக்கார்ட் பண்ண பாட்டையாவது படத்தில் வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஆறுதல் இருக்கும். கொடுத்த காசுக்கு 2 முத்தமலை பாட்டை கேட்டு வந்தோம், விண்வெளி நாயனா பாட்டு கேட்டு வந்தோம். எப்பயும் போலே நான் டான்ஸரை வச்சு ஆட வச்சு ஒரு பாட்டை எடுத்து போட்டுருந்தா கூட சந்தோஷமா போயிருக்கும். கமல்ஹாசன் அங்கங்கே வாக்கிங் போக விட்டு மேலே எங்கேயும் ஏறி இறங்க விட்டு ஒரு விண்வெளி நாயகனா பாட்டை போட்டிருந்தீங்கன்னா கூட நான் டான்ஸரை வச்சு எடுத்தா கூட ஒரு அஸ்யூஷுவல் பாட்டாக இருந்தால் கூட சந்தோஷமா இருக்கும். கொடுத்த காசுக்கு பாட்டு கேட்டோம், மியூசிக் நல்லா இருக்குன்ட்டு. இந்த முத்தமலை சாங்கை வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங் த்ரிஷா சிம்பு ஒரு ரொமான்ஸ் சாங்காக கூட வச்சிருக்கலாம். ஆனால் யாருக்காக இந்த பாட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. த்ரிஷா கமல் நடிச்சு பாடுறது மாதிரி பாடம் ரெக்கார்ட் பண்ணாங்களா, இல்லை சிம்புவை நினச்சி பாடுறது மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்களான்னு தெரியல. எனக்கு அந்த சிம்பு த்ரிஷாவும் கடைசியில் வந்து ஒன்று சேர்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஒரு பீச்சில். அங்கே ஏதோ ஒரு பாட்டு வரப்போகுதுன்னு நினச்சேன். பாட்டு வரப்போகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் அங்கேயும் அதுவும் பாட்டு கிடையாது. பாடல் வந்து படத்துக்கு பயன்பட்டதோ இல்லை சினிமைக்கு நல்லா சினிமைக்கு பயன்படுச்சு, டிபேட்டுக்கு பயன்படுச்சு, பெரிய விவாதம் ஆச்சு. ஆனால் படத்தில் பாட்டு இல்லையே. எதுக்கு 8 பாட்டு எடுத்து படத்தில் வைக்காமல் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை லென்த்தி அதிகமாக எடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா படத்தை பார்க்குறப்ப ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்ததை பூராத்தையும் வெட்டி ஒட்டினது தான் இந்த அளவு வந்திருக்கு. ஆனால் சிம்பு வந்து ஒரு பெரிய கம்பேக் படம். சிம்புக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் போட்டிருக்கிறாரு, உழைச்சிருக்கிறாரு, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. பட்டு அதுக்கு ஒரு கதை வேணும்ல, கதை வேணும், ஒரு பேஸ் வேணும், லாஜிக் வேணும். அது அப்படியே எங்கெங்கேயோ போகுது. ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு நினைக்கிறீங்களா? ஏன்னா கமல் அவர்களே வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், தேட்டரே வந்து சிரிச்சாங்க. எனக்கு வந்து சுகர் பிபிலாம் இல்லை, எனக்கு வந்து பொம்பளை சோக்க மட்டும் தான் இருக்கு பாரு. உண்மையை சொல்லிட்டேன். அந்த டைலாக்கு சிரிச்சாங்க. அப்புறம் அந்த காமெடி பெருசா இல்லை படத்துல.
ஒரு காமெடி ஏதாவது ஒரு கேரக்டர் உள்ள போட்டு பண்ண பட்ஸ் போட்டிருக்காங்க. அவர் ஏதாவது காமெடி பண்ணுவார்னு நினைச்சு வச்சிருக்காங்களான்னு தெரியல. வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காங்களா அவரையும். அவர் முழிச்சுக்கிட்டே இருக்கப்பல படம் முழுக்க எதுக்காக முழிக்கிறாருன்னு தெரியல. ஆனா அவரும் இங்க கடைசியில் அவரும் ரவுடின்றாங்க. அப்புறம் வையாபுரி என்ன கேரக்டர்னு தெரியல. நிறைய கேரக்டர் இருக்கு. அங்க கேரக்டர் இருக்கு. உங்க யாரு, இவங்கெல்லாம் யாரு, இவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு, எங்க இருந்து வர்றீங்க, உங்க பொழப்பு என்ன, ஒன்றும் தெரியல. ஆனா பிசினஸ்ல 30% என்ன பிசினஸ் சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். எனக்கு பிசினஸ் 30% கொடுத்துரு, தொழில் ரகசியம் தொழில் வெளியே சொல்லக்கூடாது, எங்களுக்காக சொல்லுங்கப்பா, நீங்க வச்சுக்கோங்க, படம் பாக்குற எங்களுக்காக என்ன தொழில் பண்றாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? தொழில வந்து நம்ம துபாயில பண்ணலாமா இல்ல லண்டன்ல பண்ணலாமான்னு கேட்கறாங்க. லண்டன்ல துபாயில தொழில் பண்றது அவ்வளவு ஈஸியா போச்சு, அது இல்லீகல் தொழில் பண்றது அவ்வளவு ஈஸியா போச்சா? விசாவே கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து தொழில எங்க பண்றது? கடைசி வரைக்கும் நானும் சொல்லிடுவாங்க ஏதாவது படத்துல என்ன தொழில் பாக்குறாங்கன்னா கடைசி எந்த தொழில்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த தொழில தான் வந்து பெரிய ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க. ஆனா பாலடைஞ்ச வீட்டுல இருக்காங்க. செலவு பண்ணிருக்காங்க நல்லா படத்துக்கு. பட்டத்துக்கு பயங்கரமான செலவு, பயங்கரமான ஒர்க்கு, எஃபெக்ட், ஃபைட் சீக்வன்ஸ், சிஜி ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளாஷ்பேக்ல வர கமல்லாம் வந்து டிஏஜிங் பண்ணிருக்காங்க. பழைய நாயன் படத்துல கமல் மாதிரி இருக்கு. டெக்னிக்கல் வைஸ் படம் வந்து குட், வெரி சவுண்டா இருக்கு. பட் ஸ்கிரிப்ட் வைஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ், லென்த், இவ்வளவு லென்த் ஏன் படம் பண்றீங்க? காலங்காத்தால 7 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு 9 மணிக்கு படம் பார்க்க போயிட்டு மதியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கு. ஹாஃப் டே போயிருது. எதுக்கு எங்களை போட்டு இந்த மாதிரி பாட்டு கொடுத்துருங்க? 2 மணி நேரம் படம் பண்ணுங்க. யாராவது 3 மணி நேரம் சொன்னாங்களா? உங்க கற்பனையெல்லாம் வீட்டோட வச்சுக்கங்க, உங்க ஆஃபீஸோட வச்சுக்கங்க. எல்லா படமும் சொல்றேன். 3 மணி நேரம்னா ஒரு ஹாஃப் டே ஒருத்தருக்கு போயிருது. 9 மணிக்கு ஷோன்னா ஒருத்தர் வீட்டுல இருந்து கிளம்பி போறாருன்னா 7 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கல்யாணம் எடுக்காது 7 மணிக்கு மூத்தத்து போறதுக்கு. 9 மணிக்கு போய் தியேட்டர்ல உட்காந்தா படம் 1 மணிக்கு தான் விடுறாங்க. 3 மணி நேரம் படம் ஓடுது. இடையில 1/2 மணி நேரம் பிரேக் விட்ட பிறகு விளம்பரம் வேற தியேட்டர்ல வாங்கி ஒரு 1/2 மணி நேரமா தின்றாங்க. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வீட்டுக்கு வெளியில வர்றப்ப ஒரு ஹாஃப் டே அப்படியே போயிருது. இது வந்து தயவு கூர்ந்து தமிழ் சம்பளம் எடுக்கக்கூடியவங்க இதை கன்சிடர் பண்ணி எல்லா படத்துக்கும் இந்த மாதிரியான விமர்சனம் வந்தாலும் அதை மாத்திக்க மாட்டாங்க இல்லையா? என்ன ரீசன்? அதாவது என்னன்னா ஆர்டர் இல்லாம பிளானிங் இல்லாம இருக்கு. எதுக்கு நீங்க அன்னைக்கு உதாரணத்துக்கு அன்னைக்கு ஃபிலிம்ல எடுத்தாங்க. ஃபிலிம் எப்படின்னா ஒரு கேன் 400 அடி இப்படி நீங்க ஆன் பண்றப்போ ஒரு அடி போயிடும், திருப்பி ஆஃப் பண்றப்போ ஒரு அடி போகும். ஒரு ரீடேக் போச்சுன்னா ஃபிலிம் வேஸ்டேஜ் ஆகும். அப்படி உள்ள காலங்களில் மானிட்டர் கிடையாது. நீங்க என்ன ஷூட் பண்றீங்கன்னு மானிட்டர் கிடையாது. ஊட்டிலேயோ கொடைக்கானலையோ ஷூட் பண்ணீங்கன்னா அந்த ஃபிலிமை கொண்டு வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணி இங்கே தான் பார்க்க முடியும் என்ன எடுத்துருக்கணும்னே. அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல அந்த மீஃபெண்டர் ஏதோ ஒரு மீட்டரை வச்சு பார்த்து எடுக்கிறாங்க. அந்த படங்கள்லாம் 28 நாள் 30 நாள் எடுத்து அந்த படம் தான் இன்னைக்கும் பேசக்கூடிய படம். முதல் மரியாதையா இருக்கட்டும், கடலோர கவிதையா இருக்கட்டும், நிறைய படங்கள் சொல்லலாம். அன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய பல படங்கள் 30 நாள் 35 நாள் எடுக்கப்படும். மணிரத்னமே அப்படி எடுத்திருக்காரு. மணிரத்னத்துடைய முதல் படமே அப்படி எடுத்துப்பாரு. விஜய கோயிலா இருக்கட்டும், பகல் நிலவா இருக்கட்டும், அப்படி எடுத்த படம் தான். நான் எங்கே மேக்ஸிமம் போனால் ஒரு 50 நாளுக்குள்ள எடுத்திருப்பாரு. 45 நாள் 50 நாள். அந்த படம் நீ கொண்டாடுறமே. இன்னைக்கு 150 நாள் படம் எடுக்கிறீங்க. அது என்ன எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு நீங்க 150 நாள் படம் எடுக்கிறீங்க, 200 நாள் படம் எடுக்கிறீங்க? சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் அதிகபட்சமாக 45 நாள் 50 நாள் எடுத்திருப்பாங்க. ஒரு காலனி 4 வீடு 4 கேரக்டர் இதை வச்சு ஒரு படம் பண்ணாங்கல்ல, எல்லாம் ஓடு தானே செய்யுது. அப்போ பிரம்மாண்டமான படம் எடுத்தா தான் ஓடும், நிறைய ஃபைட் வச்சா தான் மக்கள் ரசிக்கிறாங்கிற ஒரு மனநிலையை வந்து திரும்ப அது உடஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு படம் பார்க்குறப்ப தேட்டரில் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்னா படம் பார்த்து இல்லை, வெளியில சொல்ல அதிர்ச்சியில பின் ட்ராப் சைலண்ட். வெளியில வந்து பார்க்குறப்ப எல்லாரும் அப்படியே தலையை தொங்க போட்டு தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்ஃப்ளூயன்ஸை வச்சு படத்தை ஓட்டிடலாம், பிரம்மாண்டத்தை வச்சு படத்தை ஓட்டிடலாம், வந்து பாட்டை வச்சு படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னா இனிமேல் நடக்காது. கதை சொல்லு, காசு கொடுத்துருக்கும் கதை சொல்லுன்ற மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்க. உலக சினிமா பார்க்குறான், உலக இரானி மூவி பார்க்குறான், ஸ்பானிஷ் படம் பார்க்குறான், ஹாலிவுட் படம் பார்க்குறான், அதான் இந்தியாவுக்குள்ளேயே மலையாள படம் பார்க்குறான். அந்த படத்தை கூட பார்க்குறான். அந்த மாதிரி படம் பார்த்து பொதுவாக எல்லாருக்கும் அந்த படம் பார்க்குற அந்த என்ன சொல்கிறது ரசிப்புத்தன்மை மாறி போச்சு. நீங்கள் ஒன்றும் அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு அதுவும் ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு எங்கெங்கேயோ போகுது கதை அப்படிங்கிறது. இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அடுத்த வரக்கூடிய தலைமுறையில் அடுத்த வரக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து இது ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி, எத்தனை இன்ஃப்ளூயன்சர் கூட்டு வந்தாலும் சரி, படம் எல்லாத்தையும் ஓடாது. படத்தோட பட்ஜெட்டோட இன்ஃப்ளூயன்சர் பண்ண செலவு அதிகமாக. இன்ஃப்ளூயன்சர் பண்ண இன்னைக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சருக்கே தனியாக ஷோ போட்டுருக்காங்க. அதை அப்படின்னா பார்த்துங்களேன். வெளிமாநிலத்துல கூட்டு வந்து வெளிமாநிலத்தில் ஃபிளைட்ல கூட்டு வந்து அவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் தக்க வச்சு அவங்க என்னத்து படத்தை ஓட்டிட்டு போறாங்க. ஓட வாங்கி பார்ப்பான். இப்போ படம் ஓட வச்சிருவாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமை விட்டு அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. உடனே அவங்கள வச்சு படம் ஓடின்ற ஒரு தப்பான ஒரு கால்குலேஷன். படம் நல்லா இருந்தால் ஓடும். யாரும் விமர்சனம் பண்ணி படத்தை அழிச்சிட முடியாது, யாரும் விமர்சனம் பண்ணி படத்தை ஓட வச்சிட முடியாது. நல்லா இருந்தால் படம் பார்க்கும். இன்னைக்கு படம் பார்க்குறப்ப எல்லாரும் ஒரு மாதிரி நெளிஞ்சு தான் உட்காந்தாங்க. இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்க பெரும்பாலும் ரசிகர்களாக தான் இருப்பாங்க, காமன் ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க. அவங்களே இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி மிரண்டு போய் தான் வெளியே போகிறாங்க. விடுங்க பாப்பா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான். இது அடுத்த வரக்கூடிய இயக்குநர்கள் இதை பார்த்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுனால தான்.
ஏற்கனவே பெரிய காஸ்டிங். இதுல வந்து ஜெயம் ரவியோட போறதா இருந்தது. அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் நடிக்கிறாங்க. அவங்கள எஸ்கேப் ஆயிட்டாங்களா படத்துல? துல்கர் சல்மான் கேரக்டர் அந்த அசோக் செல்வன் கேரக்டர் நினைக்கிறேன். ஆ. அப்புறம் அந்த ஜெயம் ரவி கேரக்டர் அந்த இன்னொரு டான் கேரக்டர் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க போல. பட் நல்ல வேலைக்கு அவங்களாம் பெரிய வெயிட்டான கேரக்டர் கிடையாது. இடையில வந்து அந்த படத்துல ஒரு 2 வருடத்துக்கு பிறகு 2 வருஷம் சிம்பு வைக்க போறான்னு தெரியல. அது 2 இயர் பேக் அப்படின்னு போடுறாங்க. இவர் வந்து நேபாளத்துக்கு 2 வருஷம் இருந்தாங்க. நேபாளத்தில் எப்படி விசா இல்லாமல் இருந்தாரு, அங்கே எங்கே தங்கினாரு, என்ன சாப்பிட்டாருன்னு டீட்டெயிலாம் கிடையாது. படம் 2 வருஷம் கழிச்சு இங்கே வர்றாரு. பல கலைகள்லாம் கற்றுக்கிட்டு வர்ற அப்படிங்கிறாரு. ஆயக்கலையெல்லாம் 64 கற்றுக்கிட்டு வர்றாரு. ஏற்கனவே கற்றுப்பாரு. அதில் அவரே சொல்றாரு, எனக்கு அதான் ஒரு சிக்கலே, எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, இந்த ஷோக்கு மட்டும் தான் பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னு அவரே ஒய்ஃப்டே சொல்லுவார். அதான் பெரிய ஹைலைட்டு. அந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் வாட்டுக்கு ரொமான்ஸ் பண்றாரு ஜெயிலுக்குள்ள போலீஸ் காவலோட. அது இல்லாம அவருடைய செல்ல ஏசி வேற வச்சிருக்காங்க. பாத்தீங்களா அந்த படத்துல பின்னாடி விண்டோ ஏசி வச்சிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போறாங்க. எனக்கு உண்மையில அது இருக்கா என்னன்னு தெரியல. எந்த ஜெயிலையும் அப்படி ஏசி இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் அதை பத்தி ஆராயணும். செல்லுக்குள்ள ஏசி வச்சிருக்காரு. நேரம் இவர் உள்ள போனா ஜெயிலர் வெளியே போயிடுறாரு. ஜெயிலர் ரூம் வந்து பெட்ரூமா பயன்படுத்திக்கிறாரு. டபால்னு ரொமான்ஸ் பண்றாரு. அப்பா படம் பாக்குறப்ப நமக்கே எப்படி இப்படிலாம் யோசிச்சாங்க அப்படிங்கிறதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கடந்த 10 நாளா பாத்தீங்கன்னா கன்னட பிரச்சனை வேற இதுல போயிட்டு இருக்கு. கர்நாடகாவில் படம் ரிலீஸ் ஆகல. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ பல்ட்டி அடிச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்திருக்கு. போராட்டம் பண்ணி தப்பிச்சிட்டாங்க போல. அப்படித்தான் இந்த படத்தை அங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இது என்ன சொல்றது, ஒரு பெரிய லெஜண்ட் எல்லாமே. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இப்போ உள்ள ட்ரெண்டு தான் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க உட்காந்து இவங்களுடைய ஐடியாவில் படம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்தது. இல்லை இப்போ இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு, இவ்வளோ பாட்டு வைக்கணும், இவ்வளோ ஃபைட் வைக்கணும், ஹெலிகாப்டரில் போகணும், அவங்க உடைக்கணும், இங்கே உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் ட்ரெண்டுன்னு மாதிரி அவங்க நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரிஜினலாகவே அவங்க தாட்டுக்கு ஒரு கிரியேட்டிவாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கும். இந்த இப்போ லோகேஷ் கனகராஜ், இந்த ஆதிக் ரவிச்சந்திரன், இந்த மாதிரி ஆட்கள் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இதான் போல் இப்போ ட்ரெண்டிங் இதான் போல். அப்போ இந்த மாதிரி படம் பண்ணால் தான் நம்மளையும் வந்து அப்டேட்டில் இருக்கு நினச்சிக்கிறாங்கன்னு நினச்சி அவங்களுடைய இதை விட்டு இறங்கி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஸ்க்ரீன் பிளேன் போது 2 லெஜண்ட் இணையும் போது அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனைலாம் வரும் இல்லையா, அதுவுமே ஒரு படத்துக்கு ஒரு மைனஸ் ஆயிருக்குமோ? இல்லை அப்படி வந்து அவர் ஒன்று சொல்றது இவர் ஒன்று சொல்றது அப்படி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ஃபைனல் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பாங்க. ஃபைனல் ஃபுட்டேஜ் பார்த்து இன்னும் கொஞ்சம் லென்த்தை கூட கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். எல்லா படத்துக்கும் டெம்ப்ளேட்டா நம்ம சொல்ற விஷயம் லென்த்தை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு. இந்த படத்துலையும் சொல்றான், நீ வரக்கூடிய படங்களுக்கும் அதை வந்து வச்சுக்கோங்க, முன்னாடி சொல்லி வச்சிடும். படம் 3 மணி நேரம் இல்லைங்கிறத டைட்டில் கார்ட்லேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா படம் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. தக் லைஃப் திரைப்படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.